வைரஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோல பாக்டீரியா பத்தி தெளிவா நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாம வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள் வாழும் உலகத்துல இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம யார் வந்து மைக்ரோபயாலஜி அவரோட தந்தை, நுண்ணுயிர்களின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டன் வான் லீவன்ஹாக் வந்து சொல்லுவாங்க. ஏன் அவரை வந்து நுண்ணுயிர்களின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் மைக்ரோஸ்கோப்பை வந்து கண்டுபிடிச்சாரு. அது இல்லாம மைக்ரோ ஆர்கானிசம், நுண்ணுயிர்களை பத்தி நிறைய டீடைல் அவர் தான் கொடுத்தாரு. அதனால அவரை ஆண்டன் வான் லீவன்ஹாக் வந்து பாத்தீங்கன்னா நுண்ணுயிர்களின் தந்தை அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது இல்லாம பாக்டீரியா பத்தி தெளிவா பார்த்தாச்சு. இந்த வீடியோல வைரஸ்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வைரஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இந்த டேர்ம் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. அப்படின்னா என்ன மீனிங்னு கேட்டீங்கன்னா, நச்சு இல்லைன்னா விஷத்தன்மையுடைய ஓகேங்களா திரவம் அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்ம் வைரஸ் அப்படிங்கிறது ஒரு லத்தீன் வார்த்தை. அப்படின்னா என்ன மீனிங்னா, வெனோம் அப்படின்னா நச்சு இல்லைன்னா பாய்சனஸ் ஃப்ளூயிட், விஷத்தன்மையுடைய திரவத்தை தான் வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் நான் செல்லுலார் இல்லைன்னா ஏ செல்லுலார் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வைரஸுக்குன்னு ஒரு செல்லுலார் அமைப்பு இருக்காது, அதாவது ஒரு செல் கட்டமைப்பே இருக்காது. அது இல்லாம இது செல்ஃபா ரெப்ளிகேட்டிங் பாரசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க வைரஸ. தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு ஒட்டுண்ணி ரெப்ளிகேட்டிங் பாரசைட்னு சொல்லுவாங்க. இது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க புரோட்டீன்களால் ஆனதுதான் வைரஸ். அதாவது இது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீன் அது இல்லாம நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஓகேங்களா. இப்போ இதான் வைரஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 இருந்து 95% புரோட்டீன் தான் இருக்கும். வைரஸ் அப்படின்னா 60 இருந்து 95% புரோட்டீன் தான் இருக்கும். மீதி 5% தான் நியூக்ளிக் ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த நியூக்ளிக் ஆசிட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தட் மே பி ஆர்என்ஏவா இருக்கலாம், இல்ல டிஎன்ஏவா இருக்கலாம். அப்போ மனுஷனுக்குன்னா ஜெனடிக் மெட்டீரியல் எதுன்னு கேட்டா டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பாக்டீரியாவுக்கு எது ஜெனடிக் மெட்டீரியல் கேட்டா டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே வைரஸுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் எதுன்னு கேட்டோம்னா, அது டிஎன்ஏவா இருக்கலாம், இல்ல ஆர்என்ஏவா கூட இருக்கலாம். ஓகேங்களா. இப்ப டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா எந்த வைரஸுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, T4 பாக்டீரியோஃபேஜ். இப்ப டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா எந்த வைரஸுக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, T4 பாக்டீரியோஃபேஜ். ஃபர்ஸ்ட் பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ், பாக்டீரியாவை கொல்லக்கூடிய வைரஸ். ஓகேங்களா. இப்ப T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிற ஒரு வைரஸ்க்கு அதோட ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏ. இதே டொபேக்கோ மொசைக் வைரஸ், புகையிலை மொசைக் வைரஸ், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ஜெனடிக் மெட்டீரியல் வந்து ஆர்என்ஏ இருக்கும். ஓகேங்களா. ஆர்என்ஏ இருக்கு. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். வைரஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு லத்தீன் வார்த்தை, which means இது நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய ஒரு திரவத்தை தான் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வைரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செல் அமைப்பு வந்து கிடையாது. அது இல்லாம தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு நான் சொன்னேன். இது எதனால் ஆனதுன்னு கேட்டீங்கன்னா, இது முழுக்க முழுக்க புரதத்தால் ஆயிருக்கு, அதாவது புரோட்டீனால் ஆனதுதான் இது. இந்த புரதம் வந்து பாத்தீங்கன்னா வைரஸோட முக்கிய அந்த நியூக்ளிக் அமிலம் இருக்கும் இல்லையா, அதை சுத்தி தான் இருக்கும். அதாவது வைரஸ்னா அதுக்கும் நியூக்ளிக் அமிலம் இருக்கும். அந்த நியூக்ளிக் அமிலத்தை சுத்தி வெறும் கிட்டத்தட்ட 60 இருந்து 95% புரோட்டீன் தான் இருக்கும். 5% தான் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். என்ன நியூக்ளிக் ஆசிடா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது டிஎன்ஏவா இருக்கலாம், ஆர்என்ஏவா இருக்கலாம். டிஎன்ஏ வந்து எந்த வைரஸுக்கு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்குன்னு கேட்டாங்கன்னா, T4 பாக்டீரியோஃபேஜுக்கு டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கும். எந்த வைரஸுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் ஆர்என்ஏவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸுக்கு ஜெனடிக் மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்என்ஏ. இப்ப இங்க இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, வைரஸோட ஜெனடிக் மெட்டீரியல் அது வந்து டிஎன்ஏவாவும் இருக்கலாம், ஆர்என்ஏவாவும் இருக்கலாம். இதே மனுஷனுக்கு கேட்டீங்கன்னா டிஎன்ஏ தான் ஜெனடிக் மெட்டீரியல். ஜெனடிக் மெட்டீரியல் என்ன, அதுதான் ஒரு மனுஷனுடைய கண்ணோட கலரா இருக்கட்டும், அவனுடைய ஹைட்டா இருக்கட்டும், அவனுடைய பாடி ஃபீச்சரா இருக்கட்டும், எல்லாத்தையும் அதுதான் டிசைட் பண்ணும். அப்போ வைரஸுக்கு யாரு டிசைட் பண்றா, டிஎன்ஏவா ஆர்என்ஏவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஎன்ஏவும் இருக்கு, ஆர்என்ஏவும் இருக்கு. அப்ப ஜெனடிக் மெட்டீரியலா டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ வந்து இருக்கக்கூடியது வந்து கேட்டீங்கன்னா வைரஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் வைரஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். வைரஸ் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ், அப்புறம் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகைப்படுத்துவாங்க. பிளான்ட் வைரஸ்னா ஒண்ணு இல்ல, பிளான்ட்டை வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் பிளான்ட் வைரஸ், தாவர வைரஸ்கள் சொல்லுவாங்க. பிளான்ட்டை வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கக்கூடிய வைரஸ் பிளான்ட் வைரஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த டொபேக்கோ இருக்குல்ல, டொபேக்கோ வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ் டொபேக்கோ மொசைக் வைரஸ், காலிஃபிளவர் மொசைக் வைரஸ், பொட்டேட்டோ வைரஸ், அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து பிளான்ட் வைரஸ். அதாவது இந்த வைரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு மாதிரியா இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி, ஒரு மாதிரி கருப்பு கலர்ல ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா, இல்லைன்னா வெட்டதுக்கு அப்புறம் பூச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்ப அந்த பொட்டேட்டோ வந்து பாத்தீங்கன்னா பல நுண்ணுயிர்கள் தாக்கும். அப்ப அதுல
பொட்டேட்டோவை தாக்கக்கூடிய வைரஸோட பேரு பொட்டேட்டோ வைரஸ் சொல்லுவோம். இந்த புகையிலையை வந்து தாக்கக்கூடிய வைரஸ் டொபேக்கோ மொசைக் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காலிஃபிளவர் வந்து தாக்கக்கூடிய வைரஸ் வந்து காலிஃபிளவர் மொசைக் வைரஸ் சொல்லுவோம். அடுத்து அனிமல் வைரஸை பொறுத்த வரைக்கும் விலங்கு வைரஸ், அதாவது வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ், விலங்குகளை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸை அனிமல் வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டீங்கன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃபுளுன்சா வைரஸ், போலியோ வைரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடினோ வைரஸ், அப்ப HIV வைரஸ்ங்கிறது வந்து ஒரு ரெட்ரோ வைரஸ். ஓகேங்களா? அப்போ அனிமல் வைரஸ்னா என்னது? வைரஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்கன்னா அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், இன்ஃபுளுன்சா வைரஸ், போலியோ வைரஸ், இதெல்லாம் ஒரு அனிமல் வைரஸ். அடுத்து இது நல்லா கவனிச்சிங்க, பாக்டீரியோஃபேஜ் அப்படிங்கிறது ஒரு வைரஸ் தான். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். பாக்டீரியோஃபேஜ்னா என்னன்னா இது ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியல் செல்ல வந்து இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய, பாக்டீரியல் செல்லையே தாக்கக்கூடிய வைரஸை பாக்டீரியோஃபேஜ் சொல்லுவோம். எக்ஸாம்பிள் D4 பாக்டீரியோஃபேஜ். T4 பாக்டீரியோஃபேஜ். இந்த T4 பாக்டீரியோஃபேஜ் இருக்குல்ல, இது வந்து ஒரு வைரஸ். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு வைரஸ். இந்த வைரஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கும், அப்புறம் DNA தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக் மெட்டீரியல். T4 பாக்டீரியோஃபேஜோட ஜெனடிக் மெட்டீரியல் வந்து DNA. ஓகேங்களா? அடுத்து பாருங்க. சரி, ஓகே. அடுத்து இந்த வைரஸை பொறுத்த வரைக்கும் இதனுடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா இது உயிருள்ள பண்பு இருக்கு, உயிரற்ற பண்பு இருக்கு. உயிருள்ள பண்புல அதனுடைய லிவிங் கேரக்டர் ஆஃப் வைரஸ் பாத்தீங்கன்னா they have the nucleic acid. உயிருள்ள பண்புல இருக்கக்கூடிய வைரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய நியூக்ளிக் அமிலத்தை பாத்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலத்துல DNA இருக்கலாம், இல்ல RNA இருக்கலாம். அது இல்லாம இது எங்க மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த உயிரினத்தின் மேல அது ஊடுருவுதோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனுஷன் இருக்கா அப்படின்னா அவனுக்குள்ள வருது அப்படின்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவோம்? ஹோஸ்ட்னு சொல்லுவோமா? அந்த ஹோஸ்ட்ல தான் இந்த வைரஸ் உள்ள என்டர் ஆகி அங்கதான் அது வந்து தன்னை பெருக்கிக்கும். அது இல்லாம பெருக்கி அவனையே இதை அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. they can attack specific host. அந்த ஸ்பெசிபிக் ஹோஸ்டையே இதை வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுதான் வந்து லிவிங் கேரக்டர்ஸ் ஆஃப் வைரஸ். உயிருள்ள பண்பு வைரஸ் பொறுத்த வரைக்கும். உயிரற்ற பண்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே ஒரு மாதிரியா படிக மாதிரி ஒரு கிறிஸ்டல் ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா இது இருக்கும். அதாவது உயிரற்ற பண்பு அப்படின்னா வைரஸஸ் ரிமைன் as inert material outside their host. அதாவது ஹோஸ்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது உயிரற்ற ஒரு பண்புல தான் இது காணப்படும். ஹோஸ்டுக்குள்ள இது உயிருள்ள பண்புல இருக்கும், ஹோஸ்டுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா இது உயிரற்ற பண்பா தான் இருக்கும். இதுல செல் மெம்பரேன் இருக்குமா, செல் நுண்ணுறுப்புலா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சார் செல் உரையெல்லாம் இருக்குமான்னு கேட்டா செல் உரையெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அது இல்லாம செல்லுலார் ஆர்கனல்ஸ் லைக் மைட்டோகாண்ட்ரியா, ரைபோசோம் எதுவுமே இருக்காது. உயிரற்ற பண்பு கொண்ட வைரஸை பாத்தீங்கன்னா அதுக்குள்ள செல் ஆர்கனல் எதுவுமே இருக்காது. தே கேன் பி கிறிஸ்டலைஸ்ட். ஒரு படிக ஷேப்ல கூட இதை உருவாக்கலாம். அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகளை தான் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா இந்த சிறிய வைரஸ் துகள்களை விரியான். சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகள் என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா விரியான் அப்படின்னு சொல்லுவோம். இது எங்க வந்து க்ரோ ஆகும், எங்க மல்டிப்ளை ஆகும்னு கேட்டீங்கன்னா லிவிங் செல்ல மட்டும்தான், வாழும் செல்லுல மட்டும்தான் இது வந்து வளர்ச்சி அடையும். அது இல்லாம தன்னை பெருக்கிக் கொள்ளும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ல ரொம்ப சின்ன ஒரு ஏஜென்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா விரியானை சொல்லுவாங்க. ஓகேங்களா? விரியானை வந்து சொல்லுவாங்க. அது இல்லாம இந்த விரியானை பொறுத்த வரைக்கும் பிளான்ட்ஸ்லயும் வாழும், அனிமல்ஸ்லயும் வாழும், மனுஷ இனத்திலையும் இது வந்து வாழ முடியும். ஈவன் பாக்டீரியாவில கூட இது வாழ முடியும். ஓகேங்களா? இது ஒரு ஹோஸ்ட்ல இருந்து ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஈஸியா வந்து இது டிரான்ஸ்மிட் ஆகுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இந்த இடம்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். வைரஸ்னா என்ன மீனிங்னு சொன்ன, வைரஸ்ல வந்து என்ன ஜெனடிக் மெட்டீரியல்னா டிஎன்ஏவும் இருக்கும், ஆர்என்ஏவும் இருக்கும். டிஎன்ஏ வந்து ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கக்கூடிய வைரஸ் எதுன்னு கேட்டா T4 பாக்டீரியோஃபேஜ். RNA ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டா டொபேக்கோ மொசைக் வைரஸ். இந்த சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகளை தான் விரியான் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகள் என்னன்னு சொல்லுவோம்? விரியான் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஸ்மாலஸ்ட் இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட். கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது உயிருள்ள பண்பு இருக்கு, உயிரற்ற பண்பு இருக்கு. உயிருள்ள பண்பை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் எதுக்குள்ள எந்த உயிரினத்தின் மேல இது என்டர் ஆகுதோ அங்கதான் அதை வந்து மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணி அதையே இது தாக்கிடும். நான் லிவிங் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு படிக மாதிரியும் வந்து கிறிஸ்டல் ஷேப்ல உயிரற்ற பண்புல இருக்கும். உயிரற்ற பண்புல இருக்கக்கூடிய வைரஸுக்கு ரைபோசோமும் இருக்காது, மைட்டோகாண்ட்ரியா அதாவது செல்லுலார் ஆர்கனல் எதுவுமே இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னோம். டைப் ஆஃப் வைரஸ் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ், பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னா இது ஒரு வைரஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸை பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் T4 பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சோ அடுத்தது வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா ஃபங்கை, பூஞ்சைகளை பத்தி நான் சொல்றேன்.